Hi friends, welcome to Spread Info Tech channel. நான் உங்கள் இசை. உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் பியூரிஃபையரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உடம்புக்கு டெய்லி தண்ணி குடிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சுத்தமான தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப முக்கியமானது தான். நம்ம இந்த வீடியோவில் வாட்டர் பியூரிஃபையரில் எத்தனை ஃபில்டர்ஸ் இருக்குது, அந்த ஃபில்டர்ஸோடைய ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வாட்டர் பியூரிஃபையர் வந்து ரெண்டு விதமான தண்ணிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று மெட்ரோ வாட்ரு, ரெண்டாவது வந்து போர்வெல் வாட்ரு. மெட்ரோ வாட்டருக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அது நல்ல தண்ணி தானே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நல்லா தான் இருக்கும், அது ஆர்ஓ பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் அது ட்ராவல் பண்ணுற வழி பார்த்தீங்கன்னா இப்போ பைப் லைன் வழியாக வரும், அப்படிலாம் டேங்கர் லாரி வழியாக கொடுப்பாங்க. இதில் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா அழுக்கு அதிகமாக இருக்கும், ரஸ்ட் இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதில் இருக்கிற ஸ்மெல்லு, ப்ளீச்சிங் மாதிரி இருக்கிற ஸ்மெல்லு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க. போர்வெல் வாட்டர் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும். ஆனால் அது குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணியா அப்படியே குடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அது குடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதில் டிடிஎஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். டிடிஎஸ்னா டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தண்ணியில் இருக்கிற உப்பின் அளவு. நம்ம குடிக்கிற தண்ணியோட டிடிஎஸ் லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 to 150 வரைக்கும் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம குடிக்கக்கூடாது. இப்போ போர்வெல் வாட்டரில் டிடிஎஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அதனால வந்து வாட்டர் பியூரிஃபையர் வந்து போர்வெல் வாட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபில்டர்ஸ் பற்றி பார்க்கலாம், அதோடைய ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செடிமெண்ட் ஃபில்டர். இந்த செடிமெண்ட் ஃபில்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய அழுக்கு, தூசி, கல் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அடுத்தது இந்த ஃபில்டர் வந்து ஆர்ஓடைய லைஃப்பையும் இன்க்ரீஸ் பண்ணும். செகண்டு ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர். இந்த ஃபில்டரோடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கிற ஸ்மெல்லு, குளோரின் மற்றும் இம்ப்யூரிட்டிஸ் வந்து தண்ணியில் இருந்து நீக்கிடும். இந்த கார்பன் ஃபில்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி இருக்கும். கறியோடைய தன்மையை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். தண்ணியில் இருக்கிற நுண்ணுயிர்களையும் ஸ்மெல்லையும் எடுக்கக்கூடியது தான் கறியோடைய தன்மை. அந்த கறி வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ. ஆர்ஓன்றது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். இந்த ஆர்ஓவுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய தேவையற்ற மூலக்கூறுகளை நீக்கும். அது இல்லாமல் அசுத்தங்கள், குளோரின், இதில் இருக்கிற சால்ட்டு தன்மையும் இந்த ஆர்ஓ வந்து எடுத்துரும். அதுக்கு காரணம் தண்ணியோடைய ப்ரெஷர் தான். இதில் மெம்பரேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த மெம்பரனுடைய ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா 0.0001 மைக்ரான்ஸ். அது வழியாக தண்ணி பாஸ் ஆகி வரும்பொழுது தண்ணி வந்து சுத்தமாகுது. ஆர்ஓடைய ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஆர்ஓவில் வாட்டர் வேஸ்டேஜ் இருக்கும். எந்த அளவுக்குனா பாதிக்கு பாதி வாட்டர் வேஸ்டேஜ் இருக்கும். இப்போ 50% நல்ல தண்ணி வேணும்னா 50% வந்து வாட்டர் வேஸ்டேஜ் இருக்கும். அடுத்தது அல்ட்ரா ஃபில்டர். இந்த அல்ட்ரா ஃபில்டருடைய வேலை என்னன்னா தண்ணியில் இருக்கிற பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை கொள்கிறது மற்றும் தண்ணியில் இருக்கிற மினரல்ஸை லாஸ் பண்ணாமல் அந்த மினரல்ஸை வந்து தக்க வச்சுக்கும். அடுத்தது இதில் கழிவுநீர் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் வேஸ்டேஜ் வந்து இதில் கம்மியாக தான் இருக்கும். இப்போ மினரல்ஸ் எப்படி இதில் சேவ் ஆகிருக்கு அப்படின்னா தண்ணியோட ப்ரெஷர் வந்து இந்த ஃபில்டருக்கு வந்து ஸ்லோவாக தான் வரும். அதனால தான் இதில் இருக்கிற மினரல்ஸ் வந்து லாஸ் ஆகாமல் இதில் தக்க வச்சுக்கும். அடுத்தது அல்ட்ரா வயலட் லேம்ப். இந்த லேம்போடைய வேலை என்னன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய மீதமுள்ள நுண்ணுயிரிகளை இது கொள்கிறது. இது குறைந்த பராமரிப்பு மற்றும் கரண்ட் கன்சம்ஷனும் இது கம்மியாக தான் எடுத்துக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கண்ட்ரோலர். டிடிஎஸ்ன்றது டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ்னு முன்னாடி நான் சொன்னேன். இது வந்து ஃபில்டர் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம ஃபில்டர் தான் பார்த்தோம். ஆனால் இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இது மூலயமா நம்ம தண்ணியோடைய டேஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு டிடிஎஸ் லெவலோடைய சார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா எந்தெந்த லெவலுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும், எந்தெந்த லெவல் வரைக்கும் நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாட்டர் பியூரிஃபையருடைய ஃபீச்சர்ஸ் அப்புறம் அந்த ஃபில்டருடைய ப்ராசஸ் பற்றி பார்த்தோம். நம்ம இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே தனித்தனியாக கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ ஆர்ஓ, யூஎஃப், யூவி, செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் இது எல்லாத்துக்குமே தனித்தனி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 100% ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.